அன்பானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைங்கிறது வெறும் ஒரு சரித்திர நிகழ்வு மட்டும் இல்ல. அது நீங்களும் நானும், ஏன் இந்த ஒட்டுமொத்த மனித குலமும் ஒன்னா சேர்ந்து பார்க்க போற தேவ மகிமையோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. வாங்க இன்னைக்கு இந்த மகத்தான வாக்குத்தத்தத்தோட ஆழத்தை நாம ஒன்னா சேர்ந்து தியானிக்கலாம். இந்த வசனம் வெறும் ஒரு முன்னறிவிப்பு இல்ல, இது தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ரொம்ப உறுதியான, அசைக்கவே முடியாத வாக்குத்தத்தங்கள்ல ஒண்ணு. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார். இதுல எவ்வளோ ஒரு மகிமை இருக்கு. கண்கள் யாவும் அவரை காணும். எவ்வளோ பெரிய உலகளாவிய ஒரு நிகழ்வு. இந்த வார்த்தைகளுக்குள்ள புதிஞ்சு கிடக்கிற மகிமையையும் அதிகாரத்தையும் நம்பிக்கையும் தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். கிறிஸ்துவின் வருகையை குறித்த இந்த எதிர்பார்ப்பு அப்போஸ்தலர்கள் காலத்துல இருந்த சபையோட இதய துடிப்பாவே இருந்துச்சு. தலைமுறைகள் மாறிப்போச்சு, கலாச்சாரங்கள் மாறிடுச்சு. ஆனா திருச்சபையோட இந்த ஒரே நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இது நம்ம எல்லாரையும், அதாவது நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு வர விசுவாசிகளை ஒன்னா இணைக்கிற ஒரு பொன்னான இழை மாதிரி. இந்த நம்பிக்கை இன்னைக்கும் உங்க உள்ளத்துல ஜீவனோடு இருக்கா? ஆதி திருச்சபையில இருந்த விசுவாசிகள் மாரநாதாங்கிற வார்த்தைய அவங்களோட அன்றாட வாழ்த்துதலா பயன்படுத்தினாங்க. மாரநாதானா கர்த்தாவே வாரும்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம காலை வணக்கம் சொல்ற மாதிரி அவங்க ஒருத்தர் சந்திக்கும் போது கர்த்தாவே வாரும்னு சொல்லிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஒவ்வொரு நாளும் இயேசுவோட வருகையின் எதிர்பார்ப்பால நிரம்பி இருந்துச்சு. சரி, இப்போ இந்த வசனத்தோட மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். மேகங்களுடனே வருகிறார். வேதாகமத்துல மேகம்னு சொல்றது நம்ம வானத்துல பாக்குற ஒரு சாதாரண நீராவி கிடையாது. அது தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அளவிட முடியாத மகிமையையும் குறிக்கிற ஒரு ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய அடையாளம். ஆமா, மேகங்கிறது தேவன் மனிதர்கள் கிட்ட பேசும்போது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துற ஒரு திரை மாதிரி. அது பரிசுத்தமான தேவனுக்கும் பாவம் செஞ்ச மனிதனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியை காட்டுது. அதே நேரத்துல அந்த திரைய விளக்கிக்கிட்டு தேவன் நம்ம மத்தியில இறங்கி வர்றதையும் அது காட்டுது. அது ஒரே நேரத்துல பயத்தையும் நெருக்கத்தையும் நமக்கு உணர்த்துது. சீனாய் மலையில இஸ்ரவேலர்களுக்கு பக்ஷிக்கிற அக்கினியா தெரிஞ்ச மேகம், சாலமோனின் தேவாலயத்தை நிரப்புன மகிமையின் மேகம், மறுரூப மலையில பிதாவோட சத்தத்தை கொண்டு வந்த பிரகாசமான மேகம், இயேசுவ பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்ட மேகம். இந்த எல்லா நிகழ்வுகள்லையும் தேவ பிரசன்னத்தோட அடையாளமாய் இருந்த அதே மகிமையின் மேகத்தோட மத்தியில தான் நம்ம கர்த்தர் ராஜாவா திரும்ப வரப்போறார். அவரோட வருகையோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அது ஒருபோதும் ரகசியமா இருக்காது. அது ஒரு உலகளாவிய, கண்கள் யாவும் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் வெளிப்பாடா இருக்கும். யாருமே அது தவறு விடவோ சந்தேகப்படவோ முடியாது. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்க. முதல் வருகை முன்னணியில அமைதியா சிலருக்கு மட்டும் தெரிஞ்சது, ஒரு அடிமையோட ரூபத்துல. ஆனா இரண்டாம் வருகை மேகங்களோட மகிமையோட, கண்கள் யாவும் காணும் ஒரு ராஜாவோட ரூபத்துல. தாழ்மையில வந்தவர் மகிமையில வரப்போறார். இரட்சகரா வந்தவர் நியாயாதிபதியா வரப்போறார். வானத்துல மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும் போது அதை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதோட வெளிச்சம் எல்லாரையும் போய் சேரும். அதே மாதிரிதான் மனுஷகுமாரனோட வருகையும் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம மறுக்க முடியாதபடி எல்லாராலையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த மகிமையான நாள்ல ஒட்டுமொத்த மனிதகுலமும் அவரை காணும்போது ரெண்டே விதமான பிரதிபலிப்புகள் மட்டும்தான் இருக்கும். இதுல நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு தாங்க முடியாத துக்கத்தோட புலம்பல், இன்னொன்னு எல்லையே இல்லாத மகிழ்ச்சியோட ஆரவாரம். நாம எந்த கூட்டத்துல இருக்க போறோங்கிறது நாம இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்துதான் இருக்கு. ஒரே ஒரு கணம் உங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. அந்த நாள்ல மகிமையின் ராஜா வானத்துல தோன்றும்போது உங்க இருதயத்தோட முதல் பிரதிபலிப்பு புலம்பலா இருக்குமா, இல்ல கழிகூறுதலா இருக்குமா? இது நாம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இப்பவே நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. வசனம் சொல்லுது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவ சிலுவையில அரைஞ்சவங்கள மட்டும் குறிக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவரோட கிருபைய வேண்டான்னு சொல்லி தங்களோட பாவங்களால தொடர்ந்து அவரோட பரிசுத்த இருதயத்தை குத்துற ஒவ்வொருத்தரையும் இது குறிக்குது. அவங்களோட புலம்பல் காலம் கடந்த பிறகு வர்ற ஒரு கை சேதத்தோட புலம்பலா இருக்கும். ஆனா கிறிஸ்தவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட தேவனுடைய புள்ளைங்களுக்கு அது பயத்தோட நாள் இல்ல, அது கொண்டாட்டத்தோட நாள். நாம யுக யுகமா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம மணவாளன் நம்மள என்றென்றைக்குமா தன்னோட சேர்த்துக்க வர்றார். அது நம்ம மீட்பு முழுமையடைகிற நாள். நம்ம கண்ணீர் எல்லாத்தையும் அவர் துடைக்கிற நாள்.
தேவனுடைய வார்த்தை என்ன ஒரு அற்புதமான தைரியத்தை தருது பாருங்க. இந்த உலகம் பயந்து நடுங்கும்போது நாம நிமிர்ந்து பார்த்து நம்ம தலைகளை உயர்த்தும்படி வேதம் நமக்கு கட்டளையிடுது. ஏன்னா நம்ம மீட்பு ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம ராஜா வர்றார். இந்த வாக்குத்தத்தம் உண்மையானா? இந்த நிகழ்வு நிச்சயமா நடக்க போகுதுன்னா அப்போ நாம இன்னைக்கு எப்படி வாழணும்? அந்த மகிமையின் நாளுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறது? முதலாவது, பரிசுத்தமான இருதயத்தோட வாழுங்க. ஏன்னா பரிசுத்தம் உள்ளவங்க தான் தேவனை பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு அன்பானவங்க அந்த புலம்புற கூட்டத்துல இருக்காதபடிக்கு தாமதம் பண்ணாம ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவங்க கிட்ட சொல்லுங்க. மூணாவது, பயத்தோட இல்ல, ஒவ்வொரு நாளும் மிகுந்த நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் மாரநாதா என்ற வாஞ்சியோடும் அவரோட வருகைக்காக காத்திருங்க. ஆமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர் வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் வருவார். அந்த நாள் நமக்கு இருளின் நாளா இல்லாம முடிவே இல்லாத மகிமையின் நாளா இருக்கட்டும். நம்ம இருதயத்தோட ஜெபமெல்லாம் இதுவாலாம் இருக்கணும். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.